ஹலோ பிபின், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெஸ்ட் பெங்காலில் இருக்க மால்டா அப்படிங்கிற ஏரியாவில் தான் இருக்கும். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா டார்ஜிலிங் தான் போகிறோம். இவன் வேறு திரும்ப ஆஃப் ஆகிறானே. இப்போ இங்கே தாங்க ஸ்டே பண்ணியிருந்தோம், ஹோட்டல் மாயுக் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். சரி ஓகேங்கண்ணா, சரி ஓகே பாய்ண்ணா. ஓகேங்க, வெயில் வேறு கொளுத்துது, அதனால தான் திரும்பவும் நான் ரைடிங் ஜாக்கெட் போடல. ப்ரோ போகலாம். நம்ம நேபாள் ரைடில் இன்றைக்கி வந்து டே 8 ப்ரோ, டே 8ன்னு தான் நினைக்கிறேங்க. டே 8 ஆமாம். இன்றைக்கி டார்ஜிலிங் போயிடலாம் எப்படியாவது. ப்ரோ முடியல ப்ரோ. நான் முன்னாடி போகிறேன்லாம் வாங்க. ஓகேங்க, அவர் வரட்டும், போகலாம். என்னால் முடியல, ஹெல்மெட்லாம் ஃபுல்லாக வேர்த்துருச்சு. வண்டி வேறு சர்வீஸ் சிம்பிள் காட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. பா, இங்கேயும் கொஞ்சம் ஹாட்டான சிட்டி தாங்க. நம்ம கொஞ்சம் முன்னாடி போய் நிற்போம் என்ஆர்எஃப் ப்ரோக்காக, இல்லை பொறுமையாக போவோம். ஹெல்மெட் போட்டாவே முடிஞ்சிருச்சுங்க, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. நேபாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 நாளில் போயிடுவோங்க. டார்ஜிலிங்கில் போயிட்டு ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறமேட்டு போகலான் இருக்கோம். இதாங்க அந்த மால்டா அப்படிங்கிற சிட்டி. ஆனால் நம்ம போன தடவை வந்திருந்தப்போ இங்கே எங்கே ரூம் எடுத்தோன்னு தெரியல, மறந்துட்டேன். பாருங்க, கீழே ஒரு ஏதோ பெருசாக ரிவர் மாதிரி ஒன்று போகுது பார்த்தீங்களா? நான் வேறு எந்திரிச்சேன்னா ரைடிங் ஜாக்கெட் கீழே விழுந்துருமே. உங்களுக்கு நான் அது எந்திரிச்சு காட்டணுன்னு தான் பார்க்குறேன், பட் ரைடிங் ஜாக்கெட் கீழே விழுந்துருங்க. கரெக்டாக இங்கேருந்து 287 கிலோமீட்டருங்க. 7 மணி நேரத்தில் போகலான்னு போட்டிருக்கு. நாங்கள் எப்படியும் சாயந்தரம் தான் போய் சேருவோம். டைமு கரெக்டாக இப்போ 9 ஆயிடுச்சு. செம்ம ஹீட்டாக இருக்குங்க இங்கெல்லாம், பயங்கரமாக ஹீட்டு. முதுவெல்லாம் கொப்பளமே போட்டுருச்சு எனக்கு இது ரைடிங் ஜாக்கெட் போட்டு. அதனால தான் ரைடிங் ஜாக்கெட்டை கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக கழட்டி வைப்போன்னு கழட்டி வச்சுருக்கேன். இதில் இன்னொரு என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னா, திரும்பவும் பிளாக் கலரில் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கேன். ஹீட்டை பயங்கரமாக அப்சர்வ் பண்ணும், அதை தான் பண்ணுது. அது ரொம்ப சுடுது. நமக்கு தெரியும் ஹீட் அப்சர்வ் பண்ணும் அப்படின்ட்டு, இருந்தாலும் இதுதான் லுக்காக இருக்கும் அப்படின்ட்டு இதை போட்டுட்டு வரோம் நம்ம. சரி, டார்ஜிலிங் தானே போகிறோம், அங்கே ஜில்லுன்னு இருக்கும் அப்படின்னு நினச்சேன். நேபாள் எப்படி இருக்குன்னு தெரியலைங்க. நேபாளும் ஹீட்டாக இருக்குமா இல்லை நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல. இங்கே பாருங்கள் பிபின், எவ்வளோ டிராஃபிக்னு. ஐயோ, இந்த சிட்டியை முதல்ல தாண்டணுமே. ஏய், ஓரமாக போய் பேசுங்கப்பா. என்ன லுக்கு மேன்? பைக் போகிறதுக்கு மட்டும் இப்படி ஒன்று சந்து இருந்தால் ஓகே. ஏக்கா, இந்த சந்தில் தான் நீ வரணுமா? ஓரமாக பார்க்கா, ஏற்றிட போகிறாங்க. ரொம்ப மோசமாக ட்ரைவ் பண்ணுறாங்க இவங்க எல்லோரும். ஐயோ, கேட் போட்டிருக்கா, ரயில்வே கேட்டு, அதுதான் பிரச்சனையா? ரயில் போயிடுச்சா என்னென்னு வேறு தெரிலங்க. ஆல்ரெடி ஹீட்டாக வேறு இருக்குது. கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்களா? ஒரு வழியாக அந்த டிராஃபிக் விட்டு வெளியே வந்துட்டோங்க. ஆனால் இப்போ தான் லைட்டாக பயமாக இருக்குது, ஏன்னா மோடம் போட்டுட்ருக்கு. மழை வரும்னு நினைக்கிறேன் திரும்பவும். மழை மட்டும் கொஞ்சம் வராமல் இருந்தால் சரி.
இன்றைக்கெலாம் டார்ஜிலிங் ரூம் எடுத்தோம்னா நிறையா வேலை இருக்குங்க. ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டு துவைக்கணும். எல்லாமே துவைக்கலான் இருக்கேன். ரைடிங் ஜாக்கெட்டையும் துவைக்கலான் இருக்கேன். ரைடிங் ஜாக்கெட்லாம் காஞ்சிருதுங்க சீக்கிரமாக. அதாவது இந்த பைக்கில் போக போக ஈஸியாக காஞ்சிருது. நேற்று மழை பெஞ்சது, ஆனால் நான் போட்டு வந்திருந்தேன்னா இன்னும் சீக்கிரமாகவே காஞ்சிருக்கும். நான் ஒரு கொஞ்சம் தூரம் போட்டேன், ஓரளவு காஞ்சிருச்சு. அதனால் என்ன பண்ணலான் இருக்கேன்னா, போயிட்டு ரைடிங் ஜாக்கெட்டுமே துவைச்சிடலான் இருக்கேன். துவைச்சிட்டு பைக்கில் போக போக காய வச்சுப்போம். இதுலேருந்து 14 கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட் இதே ரூட் தான். இட்டாஹர், ராய்கஞ்ச் பேரெலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வாயே நுழைய மாட்டேங்குது. கிளைமேட்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்களேன், நல்லா தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் லைட்டாக 2-3 தூத்தல் வேறு போட்டுட்ருக்குங்க. மழை வேறு வந்துருமோன்னு பயமாக இருக்குது. நான் வெதரில் பார்த்தேன், டார்ஜிலிங்கில் நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 100% ரெயின்னு போட்டிருந்தது. இன்றைக்கி மழை வந்துச்சுன்னா கண்டிப்பாக ரெயின் பேண்ட்டெல்லாம் போட்டுக்கணுங்க. கண்டிப்பாக மழை வரும்னு தான் நினைக்கிறேன். கிளைமேட் பார்த்தாவே தெரியுது. இவ்வளோ ஒரு ஹைவேஸில் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இந்த இடமே பார்த்தீங்கன்னா எல்லாம் சூப்பராக இருக்குங்க. இந்தாண்டா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லாக விவசாயம் தான். அந்தாண்ட மட்டும் இல்லை, இந்தாண்டியும் பாருங்கள், கண்ணு கட்டின வரைக்கும் ஃபுல்லாக விவசாயம் தான் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் அழகாக இருக்குது. காற்று அப்படியே சூப்பராக அடிக்குதுங்க. இப்போ தான் ஜில்லுன்னே ஃபீல் பண்ணுறேன் நான். இன்னும் கரெக்டாக ஐயோ கிலோமீட்டர் காட்ட மாட்டேங்குது. காட்டு. இன்னும் கரெக்டாக 250 கிலோமீட்டர் இருக்குங்க. இந்த ஹைவேஸ் சூப்பராக இருக்குங்க. மால்டாவிலேருந்து டார்ஜிலிங் போகிற ஹைவேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. நீங்கள் ஜாலியாக வரலாம். மால்டா வர வரைக்கும் தாங்க ரோடு கொஞ்சம் கொஞ்சம் மோசமாக இருக்க மாதிரி இருந்தது. அதாவது நாம் அதுவும் பார்த்திங்கன்னா வேறு ரூட் வழியாக வந்ததுனால அப்படி இருந்தது. நீங்கள் யாராவது டார்ஜிலிங் வரணும் அப்படின்னா கொல்கட்டா வந்து கொல்கட்டா வழியாக, அதாவது கொல்கட்டா வழியாக ஒரு ரோடு நேஷ்னல் ஹைவேஸ் போகும், அது வழியாக மட்டும் வாங்க. வேறு எந்த வழியாகவும் வந்துடாதீங்க. ஏன்னா இன்னொரு வழி காட்டும். இந்த வழியாக இந்த எப்படின்னா இந்த கோஸ்டல் ஏரியா வருவாங்கள்ல, அதாவது கோஸ்டல் ஏரியானா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, கடல் பகுதி ஓரமாக ரோடு போகும் இல்லைங்களா. நீங்கள் மேப் தமிழ்நாட்டிலேருந்து டார்ஜிலிங் போட்டிங்கன்னா கோஸ்டல் ஏரியா வழியாக ஒரு ரூட் போகும். அதில் வந்து கொல்கட்டா போய் ஒரு ரூட் போகும். அந்த ரூட் மட்டும் சூஸ் பண்ணி வாங்க, அதுதான் நல்ல ரூட்டு. மற்றபடி வேறு ஏதோ ஒன்று மாற்றி எங்களை மாதிரி வந்தீங்கன்னா கொஞ்சம் ரோடு மோசமாக இருக்கும், அப்புறம் கஷ்டப்படுவீங்க. அவ்வளோதாங்க. இதே ஸ்பீட்லேயே போயிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக சீக்கிரமாக போயிடலாம். என்ன அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த சிலிகுரியிலேருந்து கொஞ்சம் போகிறது தான் லேட் ஆகும். சிலிகுரி வரைக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போயிடலாங்க. ஐ எம் கோயிங் டு டார்ஜிலிங். யா yeah, I am Tamil Nadu. You are West Bengal. I am Rahul. Oh, Rahul. Okay. 2 kilometer. நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒருத்தன் பைக் எடுத்துகிட்டு போனான்னு வச்சுக்கோங்களேன், மதிக்க கூட மாட்டானுங்க. இப்போலாம் ரொம்ப தமிழ்நாடு ரொம்ப மோசமாயிடுச்சுங்க. சுத்தமாக கஷ்டப்படுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதே இல்லை யாருமே. ஏன் சப்போர்ட் கூட பண்ண தேவையில்லைங்க, அட்லீஸ்ட் மதிக்கலாம்ல, அதை கூட பண்ண மாட்டாங்க. வெளியே பார்த்தீங்களா ரைடர்ஸ்க்கு எவ்வளோ மரியாதை. இங்கே இந்த மாதிரி ஆட்டோ தாங்க நிறையா யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் ஆட்டோவா? இந்த ஆட்டோ தான் மோஸ்ட்லி இங்கே நிறையா இருக்குங்க. எக்கச்சக்கமாக யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஆட்டோ தான் இங்கே ஃபுல்லாகவே. கிளைமேட் இதே மாதிரியே இருந்து மழை வராமல் அழகாக டார்ஜிலிங் போய் சேர்ந்துடணுங்க. அங்கே போனதுக்கப்புறம் மழை வரலாம், தப்பே கிடையாது. ஏய் என்னையா பண்ணுறீங்க? அங்கே பாருங்கள், அந்த ரவுண்டு குட்டி யானையில் எவ்வளோ பேர் போயிட்டுருக்காங்கன்னு. மேலே 4-5 பேர் உட்காந்துட்ருக்கானுங்க. பின்னாடி ஒருத்தர் தொங்கிட்டு போயிட்டுருக்காரு. போச்சு வளைஞ்சே போச்சு அது ஃபுல்லாக.
இந்த இடத்த நான் திரும்ப திரும்ப கேமரா ஆன் பண்ணி காமிச்சிக்கிட்டே இருப்பேங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பா இன்னும் டார்ஜிலிங்லாம் கிளைமேட் எப்படி இருக்குன்னே தெரிலங்க. நல்லா இருக்கணும், நல்லா இருந்தால் தான் அப்படியே ஜாலியாக வ்ளாக் பண்ணிக்கிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்க முடியும். நல்லா சூப்பரான ஹைவேங்க, நல்லா எங்கள் பாரு ஜாலியாக வந்துக்கிட்டே இருக்கலாம். என்னதுங்க இது, பஸ்ஸுக்கு மேலே இவ்வளோ சைக்கிள் அடிக்க வச்சுருக்காங்க. அட பாவீங்களா, பஸ்ஸுக்கு மேலே ஒரு பஸ் ஐட்டே வச்சுருக்காங்கங்க. இந்த ஊர்லலாம் இந்த போலீஸ் இதெல்லாம் கேட்கவே மாட்டாங்களா? ஃப்ரீயாக விட்டுட்ருக்காங்க. இது என்ன கவர்மெண்ட் பஸ்ஸாக ப்ரைவேட் பஸ்ஸான்னு கூட தெரியலிங்க. அதை பார்த்தீங்களா, மேலே சைக்கிள் வச்சுருக்காங்க, அவ்வளோ லக்கேஜ் வச்சுருக்காங்க. அது கேபினை உடஞ்சி கீழே விழுந்து போயிட மாட்டேங்க. இப்போன் ஜூஸ் குடிக்க வண்டி நிப்பாட்டியிருக்கோம். ஓகேங்க, இதெல்லாம் ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வ்ளாக் பண்ணுறேன். என்னது 1 crore டியரா? ஹாய் சிரிக்கிறான். ஓகேங்க, இதெல்லாம் ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வ்ளாக் பண்ணுவோம். ஜூஸா? இப்போ நீங்கள் தாங்க ஜூஸ் குடித்தோம், அதுதான் கிளம்புவோம். ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ரைடிங் கியர்ஸில் போட மாட்டேன். வெயில் போட்டு காட்டுன்னு காட்டு இல்லை போட்டுக்கலாமா? சரி, ஒரு குணம் கழிச்சு போட்டுப்போம். இல்லைங்க, ஏன் கோ டு டார்ஜிலிங். ஆ நோ டூர். என்ன ப்ரோ, ஏன் ஏறலையா? ஓகேங்க, கிளம்புவோம். பிபின், அந்த கடையில் ஒரு பையன் இருந்தால, அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பையங்க. இங்கே போயிட்டான்னு நினைக்கிறேன். சரிங்க, அந்த அக்கா தான் இருக்காங்க. இன்னும் போய் பெட்ரோல் அடிக்கணுங்க. பெட்ரோல் அடிக்கணும், அப்புறம் சாப்பிட்டணும் மெயினாக. இந்த லாரியில் பட்டாருன்னு டயர் வெடிச்சிருச்சுங்க. இங்கே பாருங்க. பா என்ன வெடிங்கிறீங்க, பட்டாருன்னு அடிச்ச அடியில் ஃபுல்லாக எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இங்கெல்லாம் நிறையா சின்ன சின்ன கிராமம்லாம் இருக்குங்க. பிளேஸ் சூப்பராக இருக்குங்கிறாரு. நல்லா தாங்க இருக்குது உண்மையாலுமே. இங்கே பாருங்களேன், இங்கெல்லாம் நிறையா சின்ன சின்ன கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களாம் போய் விவசாயம் பண்ணுவாங்களாட்டிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ எப்படின்னா, ஒரு செட் ஆஃப் பெரிய ஒரு விவசாய நிலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் நடுவில் கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு ஏரியா, கிராமம்னு சொல்லலாம், இல்லை எதை வேணால் சொல்லலாம்.
அங்கே இருக்கவங்களாம் விவசாயம் பண்ணுவாங்களாட்ருக்கு. வாவ், இந்த மாதிரி பாலத்தில் வீடியோ எடுத்தால் கூட நல்லா இருக்குங்க. அழகாக இருக்குது பிளேஸ், கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. திரும்ப திரும்ப நான் இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நல்லா இருக்குங்க. பா, சுபின், எனக்கு ஒரே ஒரு டவுட் தாங்க. நான் இந்த மாதிரி நிறையா வண்டி பார்த்துருக்கேன், மேலே தண்ணி கட்டிக்கிட்டு அதை ஊற்றிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. இது எதுக்காக பண்ணுறாங்க என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. இது மாதிரி நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், மேலே மோட்டர் வச்சு அதுவும் தண்ணி சர்க்குலேஷன் இதுலேயும் ஆகிட்டு இருக்க மாதிரி பண்ணுறாங்க. எதுக்காக பண்ணுறாங்கன்னு தெரியலையே. இதில் ஏதாவது விஷயம் இருக்குங்க. நான் இது மாதிரி நிறையா ஸ்டேட்டில் பார்த்தேன். வெஸ்ட் பெங்காலில் அதிகமாக பார்த்தேன், ஒடிஷாலையும் பார்த்தேன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி. ஆஹா, நம்மால் ரிசர்வ் விழுவுறாங்க, அடைக்குது. இந்த ரிசர்வ் திருவுறதுக்கே பயமாக இருக்குங்க. ஏன்னா கேரளாவில் இப்படி திருவி தான் இது உடஞ்சி போச்சு ரிசர்வு. அதனால் இங்கே எங்கேயாவது உடஞ்சிச்சின்னா மாற்றுறது ரொம்ப கஷ்டமாயிடும். இதுக்கு மேலே ரிசர்வ் அவ்வளோ யூஸ் பண்ணவே கூடாது. அதாவது எப்படின்னா மெயின்லேயே பெட்ரோல் அடிச்சுக்கணும் இதுக்கு மேலே. மீன் கிருஷ்ணகஞ்சின்னு ஒரு 28 கிலோமீட்டர், சிலிகுரி 127 கிலோமீட்டருங்க. சிலிகுரி போயிட்டோம்னா சிலிகுரியிலேருந்து அந்தாண்டெல்லாம் டார்ஜிலிங் ரூட் தான், நல்லாயிருக்கும். இப்படியே ரைட் பண்ணிட்டு இருந்தோம்னா ஒரு 4 மணிக்கெலாம் டார்ஜிலிங்கே போயிடுவோங்க. ஆனால் சீக்கிரமாக டீஹைட்ரேட் ஆகுதுங்க பாடி. இப்போ தான் ஜூஸ் குடித்தோம், திரும்பவும் பார்த்தீங்கன்னா தண்ணி தாகம் எடுத்துருச்சு எனக்கு. அடிக்கடிக்கு இந்த வெயிலுக்கு டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்குது பாடி. பெட்ரோல் அடிக்கணும், சாப்பிடணும். குளி. ஆனால் எப்படி தான் இவ்வளோ விவசாயம் நல்லா இருக்கும் இங்கே, அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல. வெஸ்ட் பெங்கால் பெருசு தாங்க. நீங்கள் நார்த் ஈஸ்ட்டு போகணுன்னா வெஸ்ட் பெங்கால் போய் தான் போகணும். அதுவும் சிலிகுரி போகாமல் போகவே முடியாது நார்த் ஈஸ்டெல்லாம். இதே ஒரு இந்த ஹைவேஸும் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சிலிகுரியிலேருந்து நல்லா இருக்குங்க. இதுக்கப்புறம் சிலிகுரிலாம் தாண்டிட்டோம்னா ரோடு எதுவுமே சரியாக இருக்காது நார்த் ஈஸ்ட்டில். நீங்கள் டார்ஜிலிங்கே மேப் போட்டு வந்தீங்கனாலும் இங்கே ஒரு இடத்துல லொக்கேஷன் வந்து ஷார்ட்கட்லலாம் காட்டுங்க, அதிலலாம் போயிடாதீங்க. டைரெக்டாக இங்கேருந்து சிலிகுரி போய் சிலிகுரியிலேருந்து டார்ஜிலிங் போங்க. அது மட்டும்தான் ரோடு நல்லாயிருக்கும். கூகுள் மேப்பை பார்த்துட்டு ஒரு கிலோமீட்டர், ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் கம்மியாக இருக்குது, நம்ம இந்த வழியாக போகலான்னு சொல்லிட்டு போனீங்கன்னா ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் டைம் ஆகிடும் ரொம்ப நீங்கள் டார்ஜிலிங் போய் சேர்கிறதுக்கு. இது வேறு லூஸ் ஆகிக்கிட்டே இருக்குங்க. லூஸ் ஆகிட்டு ஃபுல்லாக ஃப்ரீயாக கண்டு வந்துடுது. இன்னும் சிலிகுரிக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குங்க, அவ்வளோதான். சிலிகுரி வரைக்கும் சல்லுன்னு போயிடலாம். ஹாய், வண்டி பார்த்தீங்கன்னா ட்ரை கண்டிஷன் ஆக போகுதுங்க ஃபுல்லாக. கரெக்டாக வந்துட்டோம் அது பங்குக்கு. இந்த பங்க் இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை ஆகிருக்கும். நிதிஷ் ப்ரோவை தள்ள விட்டுருப்பலாம். ஓகேங்க, முதல்ல பெட்ரோல் அடிக்கணும். எவ்வளோ பிடிக்கிறான்னு தெரில, பார்ப்போம். 11 லிட்டர் 11 லிட்டர் அடிச்சுக்கலாங்க. ஏன்னா அங்கே மேலே போனோம்னா டார்ஜிலிங்லாம் பெட்ரோல் ப்ரைஸ்லாம் அதிகமாக இருக்கும். அதனால் இங்கே கொஞ்சம் அதிகமாக அடிச்சுட்டே போய்டும். லெவல் 11 லிட்டர். ₹105 பெட்ரோல் ப்ரைஸுங்க. பிடிக்க மாட்டானா?
ஓகே ஓகே. ஆ 1100 rupees. 1100 rupees அமௌண்ட். 11 லிட்டர் பிடிக்க மாட்டான், ஆல்ரெடி இருக்காட்டிருக்கு. ஓகே சூப்பர். ஜிபே. थैंक यू. 120. ओके भैया. தண்ணி குடிச்சிட்டு வருவோங்க, தண்ணி வேறு தாகமாக இருக்குது. பிபின், இந்த பங்க்கில் பெட்ரோல் அடிச்சுட்டு உள்ளே தண்ணி குடிக்க போனேங்க. ஃப்ரிட்ஜு தண்ணி அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சுங்க. செமையாக இருந்தது. ஃபுல்லாக மூஞ்செல்லாம் கழுவிட்டு ஃப்ரிட்ஜு தண்ணி குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. அந்த தம்பி ஏன் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தான் நம்மளை. என்ன ப்ரோ வேறு எங்கே போனாருன்னு தெரியலையே. அவர் பெட்ரோல் அடிச்சுட்டு முன்னையே கிளம்பிட்டாருங்க. நான் தான் இங்கே இருந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த மாதிரி பங்க்லேயே ஃப்ரீயாகவே தண்ணி கொடுக்குங்க. அதுவும் நல்ல ஃபில்டர் தண்ணி ஜில்லுன்னே கிடைக்கும். நீங்கள் 20 ரூபா 30 ரூபா காசு கொடுத்து வாங்குறதுக்கு இந்த மாதிரி ரைடப்போ பங்க்கில் நிப்பாட்டி ஃப்ரிட்ஜு தண்ணி பிடிச்சிக்கலாம். நான் இந்த தடவை என்கிட்ட கேன் இருக்குது, பிடிக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, அது கேன் டாப் பாக்ஸில் இருக்குங்க. அந்த டாப் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. ஃப்ரிட்ஜு தண்ணி பிடிச்சி வச்சோன்னா அவ்வளோதான், ஃபுல்லாக எல்லாம் நனைஞ்சு போயிடும். அப்புறம் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிருங்க. சரி, அதனால தான் தண்ணி ஃபுல்லாக குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. 1 லிட்டர் பாட்டில் இருந்தால் சைடில் அந்த சேடில் பேக்கில் சொருவி வைக்கணுங்க. நம்ம ஆல் ஓவர் இந்தியா ரைட்லலாம் அப்படி தாங்க பண்ணேன். ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் இருக்கும், அங்கங்கே தண்ணி பிடிச்சிப்பேன், பங்க்கில் வந்து பிடிச்சி வச்சுப்பேன். இந்த தடவை மட்டும் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டோம். சூப்பரான லொக்கேஷனுங்க, எப்படி இருக்குது பாருங்க. நிதிஷ் ப்ரோ ட்ரோன் விட்டு விளையாண்டுட்டுருக்கார். எப்படி இருக்குது பாருங்க. ஏன்னா அங்கே ஏதோ நெருப்பு எரிஞ்சிட்ருக்கு. ஒரு வேளை ஏதோ சூளையாக இருக்கும். நல்லா இருக்குங்க ஆனால் பிளேஸு. கொஞ்ச நேரங்க ஃப்ரீயாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போவோம். பின் நிதிஷ் ப்ரோ டாப் பாக்ஸு கீழே போட்டு போயிட்டாங்க பாருங்க. டாப் பாக்ஸ் கீழே போட்டார். கீழே போட்டு அவர் போட்டு போயிட்டே இருக்கார். என்னாச்சு, சரியாக லாக் ஆகலைன்னு நினைக்கிறேங்க. கீழே போட்டார். ஃபோன் பண்ணி கூப்பிடுவோம். ஐயோ தயவு செஞ்சு இதை கண்டென்ட்னு மட்டும் நினச்சிடாதீங்க. சீரியஸாக வண்டியிலேருந்து கீழே விழுந்துருச்சு. அவர் பாட்டு கவனிக்கவே இல்லை, கொஞ்சம் கூட கவனிக்காமல் அவர் பாட்டு போயிட்டே இருக்கார். இது கண்டென்ட்டுக்காகலாம் இல்லைங்க, உண்மையாலுமே கீழே விழுந்துருச்சு. மனுஷன் டாப் பாக்ஸ் கீழே விழுந்து பட்டாருன்னு சவுண்டு கேட்குது, அதை கூட கவனிக்காமல் அவர் போட்டு போயிட்டே இருக்காருங்க. அதுவும் நின்றுக்கிட்டு இருந்தோம், மூவிங்லாம் விழல, நின்றுக்கிட்டு இருந்தோம். இப்படி கிளம்பும் போது கீழே விழுந்துருச்சு. ப்ரோ டாப் பாக்ஸ் விழுந்தது கூட கவனிக்காமல் போயிட்டே இருக்கீங்க. டாப் பாக்ஸ் கீழே விழுந்துருச்சு. யூட்டன் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்க, அவர் வரட்டும். அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், வரட்டும். வந்துட்டாருங்க. உள்ளே என்னாச்சு ப்ரோ, எதுவும் ஆயிடுச்சா? லேப்டாப் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்களா? ஓகேங்க, இதுதான் அவ்வளோ. கட்டலையா? என்ன ப்ரோ? ஓகே பிபின், இதெல்லாம் ஏதோ ஒரு ஜூஸ் கடைக்கு போகணும் அடுத்தது. இப்போ தான் தண்ணி குடிச்சிட்டு வந்தேன் பங்க்கில், இருந்தாலும் திரும்பவும் தண்ணி தாக எடுத்துருச்சு. ஏதாவது கடைக்கு போய் நிப்பாட்டிட்டு ப்ளாக் பண்ணுறேங்க. கரெக்டாக கட்டுங்க ப்ரோ.
நெக்ஸ்ட்டு ஸ்டாப்புங்க. இங்கே ஜூஸ் குடிப்போம். ஏதாவது ஜூஸ் இருக்கா? லைட் எரியுது. என்ன ஜூஸ் ப்ரோ இருக்கு? வெயில் போட்டு கொளுத்துது. லைட் இது வேறு ஆஃப் பண்ண வச்சுருக்கேண்ணா. கொஞ்ச நேரம் ஃபோன் சார்ஜர் போடணுங்க. எல்லாத்தையும் கழட்டிட்டு ஓகேங்க. இதெல்லாம் போகும்போது நான் விளாக் பண்ணுறேன் ஜூஸ் குடிச்சிட்டு. ஆனால் இந்த வெயிலுக்கு எத்தனை ஜூஸ் குடித்தாலும் சரிங்க, தாகம் திரும்ப எடுத்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த இது வேறு படப்படன்னு அடிச்சுக்கிட்டே வருதுங்க. லாக் போட்டாச்சு. தண்ணி தாகம் சும்மா எடுத்துக்கிட்டே இருக்குங்க. ஜூஸாக குடிச்சிக்கிட்டே இருக்கும் நாங்களும். இன்னும் 119 கிலோமீட்டர் தாங்க இருக்குது டார்ஜிலிங்க்கு. ஆனால் அதுக்கே பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு தான் போகணும்னு போட்டிருக்குது. நாங்கள் இன்னும் சாப்பிட்டுட்டே போகிறதுக்கெலாம் எப்படியும் ஒரு 6 மணிக்குள்ளே டார்ஜிலிங் ரீச் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். விபின் இங்கே பாருங்க, இவங்க தான் நம்ம ஜூஸ் குடிக்கிற இடத்துல நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஹாய் பையா. காசோவா? டார்ஜிலிங் ஒயிட் பிபின். மறந்துட்டாரு. சரி ஓகே. ஹெல்மெட் போட்டு வந்தால் எப்படிங்க ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு? மறந்துட்டார். அங்கே ஜூஸ் கடையில் நின்று இவர்கிட்ட தான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோமா. இப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது. பின்னாடி வந்துட்டு இருக்கிறவர் சொல்கிறாரு, அங்கே ஜூஸ் கடையில் பார்த்தவரா இவர், ஏன்டா அப்படி பண்ணுற? சரியான பண்ணுங்கண்ணா, சரியான பண்ணு. அங்கேயே எல்லாமே சொல்லிட்டேன், நான் எங்கெங்கெல்லாம் போகிறேன் அப்படி இப்படின்ட்டு எல்லாமே சொல்லிட்டேன். இதுக்கு மேலே டீ பிளான்ட்லாம் வருங்க நிறையா, அதை நான் மறந்துட்டேன். இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே இப்படி தாங்க இருக்கும். இடமே பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அதாவது நம்ம ஆல் ஓவர் இந்தியா பிளாகில் பார்த்து இந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம இது வழியாக தான் வந்தோம். இந்த ரூட் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி தான் டீ எஸ்டேட் அது இதுன்னு பயங்கரமாக வச்சுருப்பாங்க. அப்படின்னா நம்ம இங்கே தான் ஏதோ ஒரு வழியில் ரிட்டர்ன் போகிற வழியில் ஒரு அக்கா கடையில் டீலாம் வாங்கி குடித்தோம். பார்ப்போம், அது ஞாபகம் வருதான்னு தெரில, ட்ரை பண்ணி பார்ப்போம். இதோ இங்கே அங்கங்கே இந்த வண்டியில் ஏற்றிட்டு போகிறாங்கள்ல, இது எல்லாமே அந்த டீ செடி தாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஏதோ ஃபேக்ட்ரிக்கு போட்டு டீ தூளாக மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே மோஸ்ட்லி எல்லாம் அந்த மாதிரி தான். இங்கே டீ பிளான்டேஷன் தான் அதிகமாக இருக்குது இங்கே. இன்னும் டார்ஜிலிங் அவ்வளோதாங்க, இன்னொரு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. கொஞ்சம் தூரம்னா எக்ஸாக்டாக எவ்வளோ கிலோமீட்டரு? ஐயோ, இது வேறு அதுக்குள்ளே இது விழுந்துருச்சு. தப்பா? என்ன இதை காட்டுது? இன்னும் 93 கிலோமீட்டர் தாங்க இருக்குது டார்ஜிலிங்க்கு. அழகாக போயிடலாம். சிலிகுரிக்கு இன்னும் ஒரு 45 கிலோமீட்டர் இருக்குது. டார்ஜிலிங்க்கு ஒரு டோட்டலாக 93 கிலோமீட்டர் இருக்குங்க. இங்கேயே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம டார்ஜிலிங் போகிறதுக்கு பதிலாக இங்கேயே நிறையா கவர் பண்ணிட்டு போயிடுவோம் மாட்டிருக்கு. முன்னாடி ஒரு டோல்கேட் வருதா? நல்லா இருக்குங்க. ஆனால் இதுக்கப்புறம் ரைட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் டார்ஜிலிங் போவோம். டார்ஜிலிங்கில் ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்து அசாமுங்கிறேன், நேபாள் போவோம். பா, நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அது பஷ்சிமா மெடாட்டி டோல் பிளாசா. அவ்வளோதாங்க, டார்ஜிலிங் பக்கமாக வந்துட்டோம். இன்னும் 67 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஹைவேஸ்லேருந்து வந்துட்டு இருந்தோம். அப்புறம் டக்குன்னு ஒரு லெஃப்ட் கட் ஆகி இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். டார்ஜிலிங் எப்படி இருக்க போதோ தெரில. ஹீட்டாக இருக்கா இல்லை ஜில்லுன்னு இருக்குமா?
ஒன்றும் புரியலை. பிபின், இந்த இடம் வேறு மாதிரி இருக்குங்க. கீழேலாம் பாருங்கள் தண்ணி எப்படி போயிட்டுருக்குன்னு. கீழே பசங்களாம் ஜாலியாக தண்ணியில் விளையாண்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பிளேஸ் எல்லாம் சூப்பராக வருது. இதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேங்க. பார்ப்போம். ஏன்பா தம்பி, ஏன் இவ்வளோ அவசரப்படுற? அது மட்டும் இல்லைங்க, இங்கே ஆர்மிலாம் நிறையா இருக்காங்க. இங்கே இது ஒரு சிட்டி ஆட்ருக்கு. ஏதோ ஒரு சிட்டி. ஐயோ, இப்போ தான் ஞாபகம் வருது. சிலிகுரி சிட்டி தான் நினைக்கிறது. ஆமாம், இப்போ சிலிகுரியிலேருந்து நம்ம அவுட்ரு போயிடுவோம். இதாங்க சிலிகுரி. இங்கே நம்ம வந்திருக்கோம். இப்போ தான் ஞாபகமே வருது. டுவெல் கிலோமீட்டர் இதே ரூட்டில் தானா? அப்போ ஓகே. பிபின், எனக்கு தெரிஞ்சு நமக்கு முன்னாடி இருக்க மாதிரி தான் டார்ஜிலிங் நினைக்கிறேன். இங்கேருந்து பார்த்தா கிளைமேட் செமையாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனால் மேலே போனால் தாங்க தெரியும். ஆனால் இங்கே வந்து வெயில் பிரிச்செடுக்குது, பயங்கரமாக வெயில் அடிக்குது. ஆனால் அங்கே பாருங்கள் செமையாக இருக்குது. அந்த மலையெல்லாம் பார்க்க பயங்கரமாக இருக்குங்க. ஓ, இங்கே வந்து விளாக் எடுக்கக்கூடாது. இங்கே ஏதோ மிலிட்ரி ஏரியா மாதிரிலாம் இருக்குது. நிறையா வீடெல்லாம் இருக்குது. இங்கே விளாக் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா? ஆனால் அந்த சைடு பாருங்களேன், ஃபுல்லாக இந்த ஆரஞ்சு கலர் பில்டிங் தான் நிறையா இருக்குது. ஃப்ரண்ட்டில் வியூ பாருங்கள், வேறு மாதிரி இருக்குங்க. வா, இன்றைக்கி உங்களுக்கு டார்ஜிலிங்கை தாங்க சுற்றி காட்ட போகிறேன். நம்ம நினச்ச மாதிரியே கிளைமேட் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கேருந்து பார்த்தாவே நல்லா தாங்க இருக்குது கிளைமேட்டு. மாடு குறுக்கில் வந்துருச்சா, இங்கே நிறைய மாடு தெரியுது, அதனால தான் அப்படி இருக்குது. அங்கே பாருங்கள் ஆப்போசிட்டில் கிளைமேட்டை மட்டும் சும்மா வெறித்தனமாக இருக்குது. இந்தாண்டெல்லாம் ஏதோ வீடெல்லாம் இருக்குது பாருங்களேன். வாவ், சூப்பராக இருக்குங்க. நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் உங்களுக்குலாம் இன்றைக்கி டார்ஜிலிங் ஃபுல்லாக சுற்றி கட்ட போகிறேன். சாரிங்க, என்னடா இவன் டார்ஜிலிங்லாம் சுற்றி கட்ட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ என் பண்ணுறேன்னு அப்படின்னு தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா நம்மளோட வீடியோட டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்துருச்சு. அதனால தான் இந்த வீடியோ இதோட என் பண்ணுறேன். அதே மாதிரி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டார்ஜிலிங்கை தனியாக உங்களுக்கு சுற்றி காமிச்சு ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு ஆசை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக டார்ஜிலிங் கீழே தான் இருக்கும். அடுத்த வீடியோலாம் வெறித்தனமாக இருக்குங்க, மறக்காமல் வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அடுத்த வீடியோவில் நம்ம டார்ஜிலிங் ஏற போகிறோம். எனக்கு தெரிஞ்ச மழையெல்லாம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், பயங்கரமாக இருக்கும். ஓகேங்க, இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம இதோட என் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கனை தட்டி வச்சுங்க பிபின். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். ஓகே பிபின், டடா பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.